காவேரி ஒரே டென்ஷனாக இருக்கிறத சாரதா பார்க்குறாங்க. சாரதாக்கு மனசே தாங்கலை. அவ என்ன சொன்னான்னு பாத்தியாடி, குழந்தைய விட்டு இருக்க முடியலன்னு சொல்கிறா. குழந்தை இந்த மாதிரி அவளை விட்டு இருக்கிறது அவருக்கு என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு அம்மா இல்லையா, அவள் மனசு தவிக்குது. ஆனால் அந்த மனசு சொல்கிறத அவளை கேட்க மாட்டேங்கிறா. அது தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா கிட்ட. இப்போ என்னம்மா பண்ண போகிறோம், குழந்தை வேறு ஸ்கூலுக்கு போயிட்டான்னா எப்படிம்மா அப்படின்னோடனே, விடமாட்டேன்டி, மாப்பிள்ளை கிட்ட எப்படியாவது பேசி தீரணும். நம்ம நாளைக்கு காலையில் முதல் வேலையை மாப்பிள்ளையை பார்க்க போகணும்டி. அவர் ஏற்கனவே வர வேணாம் சொல்லியிருக்காரேம்மா, அவர் வர வேணாம் சொன்னால் நம்ம ஒதுங்கி இருக்க முடியுமாடி. அவன் ஏன் பேச்சிடி, நம்ம எப்படி நம்ம குழந்தை விட்டு தர முடியும், அதெல்லாம் விட்டு தர முடியாது கங்கா அப்படின்னோடனே, சரிம்மா என்ன பண்ணுறது யோசிப்போம் அப்படின்றாங்க. இங்கே காவேரி காலைல கிளம்புறாங்க. கிளம்பும் போதே இன்றைக்கி குழந்தை வந்தால் நல்லா இருக்குமே, வருவாளான்னு தெரியலையே, தினமும் அவளை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த விஜய் இப்படி பிடிவாதமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்முவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, அம்முக்கிட்ட, அம்மு இன்றைக்கி நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்கேப்பா அப்படின்னோடனே, உனக்கு வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொன்னல, அதனால தான் நம்ம வெளியே ஷாப்பிங்னா உனக்கு பிடிக்கும்ல, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. அப்பா நான் இப்போ இன்றைக்கும் ஸ்கூல் போகலையா அப்படின்னோடனே, அதான் அப்பா சொன்னேன்ல, நான் சொல்லும் போது ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு வெளியே வராங்க. கரெக்டாக அந்த டைமில் கங்காவும் சாரதாவும் வரதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கார். விஜய் வாங்க அத்தை அப்படின்றாரு. என்ன தம்பி வெளியே கிளம்பிட்டீங்களா மாப்பிள்ளை அப்படின்னோடனே, ஆமாம் நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். உடனே பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, நல்லா இருக்கேன்டா அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கங்காவையும், கங்கா நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னோடனே, நாங்கள் ஷாப்பிங் போகிறதுக்காக கிளம்பினோம். பரவாயில்ல அப்பா, நம்ம வேணால் பாட்டி வீட்டுக்கு, சாரதா பாட்டி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னோடனே, நம்ம ஷாப்பிங் போகலாம், கொஞ்சம் அமைதியாக இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு, சரி நீ உள்ளே போய் விளையாடிட்டு இப்போ நான் பேசிட்டு வரேன் அப்படின்னோடனே, சரிப்பா அப்படி சொல்லிட்டு குழந்தை உள்ளே போய் விளையாடுறாங்க. உடனே மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் மாப்பிள்ளை வந்தேன். என்ன மாப்பிள்ளை இன்னமும் கோபம் தீரலையா, எங்கள் மேலே கோபமாக இருக்கீங்களா? உங்கள் மேலே எனக்கு என்னத்த கோபம், எனக்கு யார் மேலேயும் கோவப்படுற தெரியல அத்தை, நான் விதியை நினச்சி தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் மாப்பிள்ளை ஸ்கூலுக்கு வேறு ஸ்கூல் பார்க்கணும்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொன்னீங்களா? அவள் ரொம்ப வருத்தப்பட்டா, குழந்தைய பெரியது அவளால் தாங்கிக்க முடியல, என்னதான் இருந்தாலும் அவளோட அம்மா இல்லையா அப்படின்னோடனே, அந்த நினைப்பு உங்கள் பொண்ணுக்கு இருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க, வேறு எப்படி நான் பேச சொல்கிறீங்க, அவளுக்கு அந்த நினைப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவளுக்கு எந்த நினைப்புமே இல்லை அத்தை. அவளை பொறுத்த வரைக்கும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அவளோட முடிவில் இருக்குது. அவள் எதை பற்றி யோசிக்கிறதா இல்லை. கொஞ்சம் நேரம் அவள் யோசித்து பார்த்தானா பழசெல்லாம் அவளுக்கு எல்லா ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவள் அதை யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறாளே. குழந்தைய பற்றியாவது யோசிச்சுட்டு இருந்து கல்யாணத்துக்கு நிறுத்தினால அதையும் பண்ண மாட்டேங்கிறா. எனக்கு ஒன்றும் புரியலாத்த, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சீக்கிரமாகவே அவள் கல்யாணம் பண்ணிப்பாளும். மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அது எப்படி அவளுக்கு கல்யாணம் நடக்கும்? காவேரி உங்கள் பொண்டாட்டி மாப்பிள்ளை, அவள் எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலையே அத்தை அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரி பண்ணணும்னு தோணல. நீங்களும் காவேரி கிட்டே எதுவும் சொல்ல முடியாது, நானும் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ காவேரிக்கு எப்படி தெரியும் அத்தை அப்படின்னோடனே, மாப்பிள்ளை இதுக்கு ஒரு தீர்வு எனக்கு தெரியும் மாப்பிள்ளை. இந்த கல்யாணத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் நிறுத்துவேன் மாப்பிள்ளை. அதை சொல்லிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். அதனால் நீங்கள் குழந்தை எக்காரணம் கூட வேறு ஸ்கூலில் சேர்க்காதீங்க, அதே ஸ்கூலில் குழந்தை படிக்கட்டும். இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். அத்தை வேணாம் அத்தை, ஏற்கனவே காவேரி உங்க மேலே கோவமாக இருக்கா. பரவாயில்ல மாப்பிள்ளை, என்ன கோவமானாலும் சரி, காவேரி என்ன பண்ணாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி விட மாட்டேன். அது எப்படி மாப்பிள்ளை, நீங்கள் இருக்கும்போதும் குழந்தை இருக்கும்போதும் அவள் எப்படி வேற கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதெல்லாம் நடக்கும் நடக்காது, நான் நடக்கும் விட மாட்டேன் மாப்பிள்ளை அப்படின்னோடனே, சரிங்க அத்தை இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? மாப்பிள்ளை உங்கள் முடிவு கொஞ்சம் மாற்றிக்கணும். ஆமாங்க உங்கள் முடிவு கொஞ்சம் மாற்றிக்கிங்க. காவேரி மனசு ரொம்ப கஷ்டப்படுறா. நான் என்ன பண்ண முடியாதுக்கு, குழந்தைய காவேரி தினமும் பார்த்தா அவளுக்கும் வருத்தமாக இருக்கும்ல. குழந்தை ஏங்குறா காவேரிக்காக, காவேரியோட அன்புக்காக ஏங்கிட்டு இருக்க குழந்தைகிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? அவள் அம்மா அன்புக்காக ஏங்குறா. இன்றைக்கி கூட ஃபோட்டோவை பார்த்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக குழந்தை கண்டுபிடிச்சிட்டா. என்னோட அம்மா ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொல்கிறா. நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கன்னொன்னே, எனக்கு எல்லாமே புரியுது மாப்பிள்ளை, இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு முடிவு வரும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், இந்த அத்தையை நம்புங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு சரிங்க அத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் எந்த முடிவுக்கும் வரல. ஆனால் கூடிய சீக்கிரம் நான் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலைன்னா நான் இந்த ஊரை விட்டு மட்டும் கிடையாது, இந்த ஸ்கூலே மாற்றிடுவேன். அதே டைமில் இந்த ஊரை விட்டு நான் போயிடுவேன் அத்தை. இது கண்டிப்பாக நடக்கும். நான் எங்கே போகிறேன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது மாப்பிள்ளை ஆறுதல் சொல்கிறாங்க.